பாருங்க வெளிநாட்டுலலாம் கூட மழை பெய்யுது எல்லாம் வருது, ட்ரெயின் அவுட் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. இங்கே வந்து இந்த பள்ளிக்கரணையெல்லாம் வந்து அதெல்லாம் வாட்டர் பாடிஸ் தான். அதுலலாம் வீடு கட்டுறதெல்லாம் இனிமேல் நிறுத்தணும். நான் எம்ஜிஆர் கட்சி தான். இப்போ இருக்க அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் எப்படிங்க அது இது 4 பேர் 4 பக்கம் பிரிஞ்சிருந்தேன்னா என்ன ஆகுது கட்சி? 3வது லேடி மெம்பர் நான் ஏடிஎம்கே ஆரம்பிச்சு. இன்னும் எம்ஜிஆர் லதான் தான் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் ஐயோ எம்ஜிஆர் லதான் நீங்கள் உலகம் பூரா எங்கே தமிழர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அப்புறம் வந்தான்னு பார்த்தா ரூம்க்கு வா அப்படின்னாரு. ஃபோன் பண்ணி இங்கே வா அப்படின்னாரு. சமூகமே நான் உனக்கு கேஸ் வந்தோம் இப்படி ஒரு லிஸ்ட்டு 12 படம் ஆரம்பித்து ஷூட்டிங் எல்லாம் போன படங்க. ஆனால் அவர் சிஎம் ஆகிட்டார். சிஎம் ஆகிட்டதுனால பட் என் கேரியரை நான் பர்சியூ பண்ணேன். அப்போ கூட சொன்னார் நீ இதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துடுறேன்னாரு. கலைஞர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் எம்ஜிஆர் எப்போவுமே. பாட்டு இது பாடுறாரு, வரவங்கலாம் காட்டு போட்டு என்ன நீங்கள் இந்த ஊர்லலாம் பீச்சு பாட்டு பாடுவாங்க, இது பண்ணலன்னா வயலின் மாதிரி. எனக்கு என்ன மெத்தட், நான் பாட்டு பாடுனீங்க தயவு செய்து பாடுறாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க 30 லட்ச ரூபா அதிமுக தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கேன். அந்த காலத்தில் 76ல் 77ல் ஏசி காரில் தானே வந்த, என்ன வேர்த்து இருக்கு, ஓஹோ ஏசி போடு மாணிக்கம், நீ தான் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படிலாம். போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பேசிட்டு அப்புறம் அப்போ தான் நான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் தான் ஃபோன் வந்தது அவர் இறந்துட்டாருன்னு. காமதேனு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் பற்றி சொல்லணும்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப் அண்ட் ஆரா வந்து நமக்கு பார்க்கும்போதே வந்து நமக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேரில் மட்டும் கிடையாது, படங்கள்லையும் அவங்க நடித்த படங்கள்லையும் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான டேலண்டடான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது த லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் லதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய சினிமா ஜேர்னி பற்றி ஒரு குட்டி ரீவெண்ட் டக்குன்னு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆக்டிங்க்கு வந்தது ஒரு 15 ஏஜ், அதாவது 15 வயசுலேயே உள்ளே வந்தாச்சு. ஸோ அந்த வயசில் வந்து எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூல் போகணும், அந்த வயசுக்குன்னே ஒரு துருதுருன்னுலாம் வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சினிமாக்குள்ளே வரும்போது அது வேற ஒரு வேர்ல்டாக வந்து இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அதே தான் மிஸ் பண்ணீங்களா? நம்ம வந்து இந்த வயசில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டு சினிமாக்குள்ளே வந்துட்டோமே அப்படிங்கிற தாட்டி பின்னாடி யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸு இதெல்லாம் ஒரு ஆர்வம். ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் தான் படித்தேன். அது ஐரிஷ் நன்ஸ் இருந்தது. இங்கிலீஷ் ஸ்கூல், அது தமிழ் செகண்ட் லாங்குவேஜ். பட் எந்த டான்ஸ் வருதுன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க சின்ன வயசுலேயே எங்கன்னா டான்ஸ் மியூசிக் போட்டால் சின்ன வயசுலேயே ஆட ஆரம்பிச்சிடுவேன். 3 வயசு 2 வயசு எங்கே மியூசிக் போட்டாலும் நான் பாட்டுக்கு சும்மா ஆடுவேன். அந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் எந்த டான்ஸ்னாலும் என்னை தான் கூப்பிடுவாங்க. எனக்கு அதில் வந்து ஒரு ஆர்வம் இருந்தது டான்ஸு. இதை நான் சினிமாவில் நடிப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. அது ஒரு நடந்துருச்சு. எப்படியோ டான்ஸ் பண்ணதை ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லாம் கதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எம்ஜிஆர் சார் பார்த்துட்டு மனோகர் சார் ட்ராமா ஸ்டில்ஸும் எனக்கு எடுத்து வரும் ஒன்று தான். அது எடுத்து ஃபோட்டோ எம்ஜிஆர் மனோகர் சார் வந்து உட்காந்துருக்கும்போது எம்ஜிஆர் சார் பார்த்தாராம். பார்த்துட்டு யார் இவங்கன்னா இவங்க ராஜா ஃப்ரம் டாக்டர் நடிப்பாங்களான்னு கேளுங்கன்னு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காரு மனோகர் சார். இல்லை 15 வயசு தான், அது நடிக்க மாட்டா, படிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் மறுபடியும் மனோகர் சார் வந்து கூட்டிகிட்டு போய் இல்லை அவங்க வர சொல்கிறாரு பேசணுமா அப்படின்னு. ஸோ அப்படி வந்து அப்படி பார்த்து எனக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காமான்னா இருக்குன்னு. அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ராஜா குடும்பம் தெரியும், எந்த ஒரு குறையும் வராது, நான் ட்ரெயின் பண்ணுறேன், அவளுக்கு ஆர்வம் இருக்குது எனக்கு தெரியுது, நல்ல ஒரு அப்போ அவருக்கு தோணி இருக்குது அப்படின்னு. ஸோ என்னை ட்ரெயின் பண்ணி அப்புறம் ஃபஸ்ட்டு படத்தில் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் அவர் படம், சொந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படம், அவர் டைரக்ஷன், அவர் தான் ஹீரோ. ஸோ அது வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுத்த படம். நான் நினைப்பேன் வேறு ஏதாவது பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு பாப்புலராக இருந்திருக்க முடியாது இல்லையா? படிச்சிருக்கலாம், படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி உலகம் பூரா தெரிகிற ஒரு இது. அதனால என்றைக்கும் நான் வந்து அதை பற்றி வருத்தப்பட்டதே கிடையாது. ஸோ ஐ எம் ஹாப்பி. ஏன்னா வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அடுத்து ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே வந்து பயங்கர ஒரு பிஸியஸ்ட் ஆக்ட்ரஸாக வந்து இருந்தீங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். இப்போ அந்த பீரியட் அப்படிங்கிறது வேற, நம்ம சினிமாவில் நடிக்கலைன்னா நம்ம இருந்திருக்கிறதுங்கிறது வேற. ஸோ அதனால ஏதாவது மிஸ் பண்ணீங்களா அப்படிங்கிறது? மிஸ் என்ன ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் மிஸ் பண்ணல. எனக்கு வந்து என்ன ஒரு பேஷன் இருக்குல்ல நமக்குள்ள, அது எடுத்தோடனே எல்லா எம்ஜிஆரோட அப்புறம் பெரிய நடிகர் தெலுங்குலையும் கன்னடத்துலையும் மலையாளத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்கேன். எல்லாம் பெரிய ஹீரோஸாக நடிச்சிருக்கேன். என்டிஆரோடய நடிச்சிருக்கேன். அவரும் சொல்கிறேன் எம்ஜிஆரும்
அவர் அப்புறம் கூட அவர் வந்து அவர் முதல் ஹீரோ அவர் தான், அவரோட கடைசி ஹீரோயின் நான் தான். அதுக்கப்புறம் ஒரு 12 படம் இருந்தது நாங்கள் நடிக்க ஆரம்பித்து. கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு, அப்புறம் சமூகமே நான் உனக்கே சொந்தம், இப்படி ஒரு லிஸ்ட்டு 12 படம் ஆரம்பித்து ஷூட்டிங் எல்லாம் போன படங்க. ஆனால் அவர் சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆயிட்டதுனால பட் என் கேரியரை நான் பர்சியூ பண்ணேன். அப்போ கூட சொன்னார், நீ இதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்துடுறேன்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க சினிமாவில், எனக்கு இன்னும் நடிக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சிஎம் ஆனதுக்கு நிறைய படம் நடித்தேன். அப்போ நிறைய அவார்டு, அந்த இந்த வட்டத்துக்குள் சதுரமுக்கு எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிது, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அப்புறம் நிறைய அவார்ட்ஸ் வந்தது எனக்கு. ஸோ ஐம் ஹாப்பி. இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிட்ருக்கேன். நடிக்கணும்னா ஒரு பிஸியாக வச்சுக்கணும், நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சீரியல் நடிக்கிறதுனால உலகத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க. எங்கெங்கே தமிழ் ஜனங்க இருக்காங்களோ எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ காலம் மாறிடுச்சு இல்லையா, சினிமா சீரியல். ஆமாம், இப்போ சினிமா வந்து நிறைய பேர் ஓடிடியில் பார்க்குறாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சேனல்லேருந்து வீட்லேயே உட்காந்து பார்த்துக்கிறாங்க இல்லையா. அன்லஸ் பெரிய படம், பெரிய ஹீரோ படம் இருந்தால் தான் போய் பார்க்குறாங்க. ஹீரோயின்ஸ்க்கே இந்த காலத்தில் சினிமாவில் அதிகம் வாய்ப்பு கிடையாது. ஹீரோ ஓரியன்ட் ஏதோ 1-2 படம் தான் ஹீரோயின்ஸ்க்கு வந்து இதாக இருக்கும். சினிமா சீரியல் என்பது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டர் பண்ணோன்னா ப்ளஸ் ஒரு பண்ணானா ஆக்டிவாக இருக்கும், போவோம், நமக்கு தெரிஞ்சது பண்ணுறோம். அது எங்கே போனாலும் அதையும் கேட்பாங்க, அந்த சீரியல் பார்த்தோன்னே எதை பார்த்தோன்னு சொல்லுவாங்க. அதனால சீரியலையும் பண்ணிட்டு. ஸோ அந்த ஆக்டிங் ஜேர்னி அப்படிங்கிறது நீங்கள் ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஆக்டிங் வருவனா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்கள் அத்தை கமலா அப்படிங்கிறவங்களும் கமலா வந்து ஒரு கோட்னேஸ் எங்கள் பெரியம்மா, தெரியுமா, அவங்க ஹிந்தி தெலுங்குல அவங்க தான் எனக்கு ஒரு ஆதரவு. அதுதான் இப்போ அவங்கள பார்த்து உங்களுக்குமே வந்து ஒரு சப் மைண்டில் வந்து அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது போயிருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இருக்கலாம், எனக்கும் டான்ஸ் இது அவங்களும் ஆக்ட் பண்ணி. நான் பிறக்கும்போது அவங்க நடிகையாக இல்லை, அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு உனக்கு ஆர்வம் இருக்குது, உங்கள் அம்மா தான் வேணாம் டான்ஸ் என் வீட்டில் வந்து கற்றுக்கோன்னுவாங்க. சாட்டர்டே பெரியம்மா சாட்டர்டே சண்டேனா ஒரு மாஸ்டர் கிருஷ்ணகுமார் தான் அவங்க வீட்டில் போய் கற்றுக்குவேன். ஒரு இதுதான். இப்படி வேணா சினிமா போவேன்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. மேம், நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ராஜ பரம்பரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த பாரம்பரியத்தில் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெருமையாக நினைக்கிற விஷயம், பாதுகாத்துட்டு ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? பாரம்பரியத்தில் பாதுகாக்கிறதுனா என்ன இருக்குது? நம்ம எப்போவுமே நான் வந்து பாருங்கள், எங்கள் அப்பா மினிஸ்டராக இருந்திருக்காரு. ராஜாஜி அவர்கள் கவர்மெண்ட்லேயும், காமராஜர் அவர்கள் கவர்மெண்ட்லேயும் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவருக்கும் நிறைய அவர் வந்து நிறைய கோயில் அது இது நிறைய இப்போ கட்டியிருக்காரு. ராமேஸ்வரம் அந்த கோயில் அது இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நானும் என்னால் முடிஞ்சது எல்லாருக்கும் அதுவும் எம்ஜிஆரும் அப்படி தான் இல்லைங்களா. எம்ஜிஆரை பார்த்தும் வளர்ந்தவ அவரும் எல்லாருக்கும் யாருக்கும் என்ன உதவி என்ன பண்ணி எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு உதவி எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்கேன். அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. யாருக்கு நம்மளால உதவ முடியுமோ அது வந்து உதவணும். எங்கள் அப்பாவும் அப்படி தான், அம்மாவும் அப்படி தான், எம்ஜிஆரும் அப்படி தான். ஸோ அதனால் நானும் அப்படி தான். மேம், இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் வந்து வருது. ஸோ அவர் கூட சில நினைவுகள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தருணம் அப்படிங்கிறது, இப்போ நீங்கள் வந்து திரைத்துறைக்குள்ளே வரும்போதே வந்து எம்ஜிஆர் பெரிய நடிகராக வந்து ஒரு ஆளுமையாக வந்து இருந்தார். எல்லாருக்குமே வந்து ஒரு படபடப்பு இருக்கும், பயம் இருக்கும். உங்களுக்கு என்ன இருந்துச்சு முதல் சந்திப்பப்போ? எங்களை கூட்டிகிட்டு போனார். பெரிய ஹீரோ எப்படி இருப்பாரோ இல்லையா, பெரிய அரசியல்வாதி அப்படி இப்படின்னு பெரிய கற்பனையாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரை பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக கீழே உட்காந்து தரையில் பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆமாம் ஆமாம், அது எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. உட்காருங்க அப்படின்னாரு. சரின்னு, இல்லை பரவாயில்ல நாங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்டாச்சு அப்படின்னு. நம்ம உட்காருங்கன்னு நான் கீழே உட்காரு, இல்லை சோஃபா இருக்கு அதில் உட்காருங்க சாப்பிட்டாச்சு. இல்லை அவ்வளோ சிம்பிளாக டவுன் டு எர்த்தாக இருந்தார். அவர் பார்த்து அப்புறமா அதே மாதிரி அப்புறம் எனக்கு வந்து சொன்னார், கான்ட்ராக்ட் போடுறேன் 5 வருஷம், நான் நீ ஒன்றுமே தெரியாது உனக்கு, நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோப்ரா மாஸ்டர், புலியூர் சரோஜா, ரகு மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து சினிமாக்கு ஏற்ற டான்ஸு, அப்புறம் தண்டாயுத பழனிப்பிள்ளை அவர்கள்கிட்ட பரதநாட்டியம், அப்புறம் வந்து பரதநாட்டியம்ங்கிறது ப்ராப்பராக நீங்கள் இங்கே வந்து ஆமாம் அப்புறம் தான் அப்புறம் ஜி சகுந்தலா அம்மா வந்து ஏற்ற இறக்கத்தோட எப்படி டயலாக்ஸ் பேசணும் அப்போ தேவைப்பட்டது இல்லை. ரெடியாக மிக்சல் கேமராலாம் வச்சு எடுக்கும்போது நம்மளே ஏற்றத்தாழ அது வந்து டப்பிங்கெல்லாம் கிடையாது, வெளியே போய் இது பண்ணால் தான் டப்பிங்கு. ஸோ அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மனப்பாடம் பண்ணும். அதெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லை, இப்போ ஃபுல்லாக மாறிச்சு. நான் அப்பவும் பார்த்துருக்கேன், இப்போ பார்த்துருக்கேன். எல்லாரும் ப்ராம்ப்டிங் இப்போ இல்லையா, ப்ராம்ப்டிங் யாரும் அது வந்து மனப்பாடமெல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு வாட்டி படிச்சுட்டாங்க அப்புறம் ப்ராம்ப்ட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ ஈஸி. அப்போ சினிமா கஷ்டம். அதே மாதிரி அப்போது வந்து டெக்னாலஜி இவ்வளோ கிடையாது. அவர் எடுத்த விதம் பார்த்தோன்னா இப்போ கூட அதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு டெக்னாலஜி இல்லாத நேரத்தில் 50,000 அடி எடுத்து அதை
16 அடியாக கட் பண்ணி அதை எடிட் பண்ணி அவரே ரிலீஸ் பண்ணார். எம்ஜிஆர் சாரே. ஆமாம் ஆமாம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு இது. நம்ம ஒருத்தருக்கு உதவுறதுன்றது அவரை பார்த்து தான் கற்றுக்கணும். செட்டில் யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்கிட்ட போனால் இல்லைன்னு சொல்லி வரவே முடியாது. இல்லைன்னு அதாவது சொல்லுவாங்க, வீட்டில் ஒலை வச்சுட்டு ராமவாரம் தோட்டத்துக்கு போனால் அரிசியோ இந்த சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு அதே மாதிரி தான் ஒரு பெரிய இது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட. பார்க்குறவங்க தான் பயப்படுவாங்களே தவிர, பட் அவர்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப தன்மையாக பழகக்கூடியவர், ரொம்ப ஜாலியாக இருப்பார். ரொம்ப நாங்கள்லாம் வெளிநாடுலாம் போயிருக்கோம். அப்போ வந்து நிறைய வாட்டி போயிருக்கேன். நான் நிறைய பயணிச்சிருக்கேன் இல்லையா, அவுட்டோர் ஷூட்டிங்கு அது இது நிறைய வாட்டி போயிருக்கோம். எனக்கு எதனா ஒன்று நான் சொல்வேன். நான் ஸ்ரீதர்கிட்ட ஒரு நாள் சங்கர் நினைக்கிறேன், உழைக்கும் கரங்கள் ஷூட்டிங் நான் மைசூர் போனோம், மைசூர் சில்க்கு வாங்கினோம். அப்புறம் நான் வந்து கோயிலுக்கு போனோம், சாமுண்டேஸ்வரி கோயில். நம்ம அப்படி சொல்கிறீங்கம்மா, இன்றைக்கி தானே இது நாளைக்கு மத்தியானத்தோடு முடிஞ்சு எப்படிம்மா அப்படின்னு. சரி என்ன எப்படி நான் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்செட் ஆயிட்டீங்க. ஆமாம். அப்புறம் சரி சங்கர் சார் நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்போ எனக்கு என்ன, சரி போகலாம், சரி வா அப்படின்னாரு. காரில் ஏறு அப்படின்னாரு. சரி என்னங்க, இல்லை ஏறுனாரு. ஏறினாரு, சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போ டிரைவர்கிட்ட சொல். நான் கேட்டேன், நீ சங்கர்கிட்ட சொன்னது உன்னை பார்த்தா பாவமாக இருந்தது, கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். சரி எப்படி சாமுண்டேஸ்வரி கோயில் போய் நான் கீழே தான் ஷூட்டிங்கு, எங்களுக்கு இந்த மலை அடி வாரத்தில் ஷூட்டிங் இருந்தது. நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா அப்படின்னாரு. நான் ஓடி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ரூமுக்கு போயிட்டு நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து அப்புறம் வந்தான்னு பார்த்தா ரூமுக்கு வா அப்படின்னாரு. ஃபோன் பண்ணி இங்கே வா அப்படின்னாரு. போனால் பார்த்தா ஃபுல்லாக மைசூர் சில்க் சாரீஸு ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஜானகி அம்மாவுக்கும் எடுக்க சொன்னார். அவங்களுக்கும் ஒரு 20 புடவை இடம் அவங்களும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம். அப்படின்னு எனக்கு ஒரே ரூம் ஃபுல்லாக புடவையாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அது வந்து சரி நான் எடுத்துக்கிட்டு ஜானகி அம்மாவுக்கும் எடுத்து கொடுத்து, அப்புறம் அவங்களுக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன் ஜானகி அம்மா கிட்டேயும். அப்போ அவங்க கிட்ட என்னம்மா அது புடவை வேணுமா, உனக்கு தான் தெரியுமா நீ எடு அப்படின்னாங்க ஜானகி அம்மா. சரி எடுத்துக்கிட்டு, ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ அப்போ நான் அவரோட தொடர்புலே இல்லை. நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இது 86 மார்ச்சில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தேன் அம்மாவுக்கு. அப்போது இவருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அமெரிக்காலாம் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அதனால் நான் சொல்லலை. சரி சொல்லி மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது பண்ணி சொல்லலை நான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க சிஎம் வராருன்னாங்க. ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு நினச்சேன். சத்தியமாக நான் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் அவர்கிட்ட ஆறுமுகம்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தார், ஆறுமுகம் அவருடைய பர்சனல் செக்யூரிட்டி. அவர் வந்து நேராக வந்து அம்மா ரூமுக்கு தான் வந்தார். என்ன அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே இல்லை. ஸோ இப்படியே கேள்விப்பட்டு பார்க்கணும் இருக்காரு. அது பெரிய விஷயம் இல்லை. பிசி ரேடியோ கூப்பிட்டாரு, எங்கே வேணால் கூட்டிகிட்டு போங்க, எல்லா செலவும் என்னோட தான் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு நான். அப்போது அது வந்து அதுதான். ஆனாலும் அம்மா இறந்துட்டாங்க அது வேறு. பட் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தார் நிச்சயமாக. மேம் உங்களுடைய முதல் படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன், இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து தாய்லாந்து ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ்லாம். ஸோ அந்த பயணத்தில் வந்து மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் இருக்கா எம்ஜிஆர் அவர்களோட? நிறைய இருக்குது. அப்படின்னா அந்த அப்போல்லாம் நான் ரொம்ப இன்னசென்ட் இல்லையா. முதல் படம் அது மஞ்சுளா சந்திரகலாலாம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் 2-3 படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. நான் தான் ரா அதில். அப்போ வந்து காலையிலனா ஜானகி அம்மா தான் எழுப்புவாங்க. ஏன்னா அப்போல்லாம் எல்லோரும் ஃபாரின் போக முடியாது. எங்கள் அம்மா தான் நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோன்னு. இப்போ அந்த அம்மா வந்து பாவம் காஃபி கொண்டு வந்து சொல்ல, எழுந்திருப்பாரு. அவங்க 2 பேரும் மேக்கப் போட ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கேன், எழுந்திரன்னு எழுப்பிடுவாங்க. நான் ஸோ ரொம்ப ரா நான். ஸோ அதே மாதிரி வந்து மஞ்சுளா நான் சந்திரகலா சிங்கப்பூரில் இருக்கும்போது எங்களுக்கு கையில் ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும் 3 பேருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்றா தான் சாப்பிடுவோம். எல்லாருக்கும் சாப்பாடு ஒன்றா ஹாலில் வந்து டைனிங் ரூம் சாப்பிட்டு வந்துட்டு நாங்கள் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடாம 2 நாள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஷூட்டிங்கை விட இதில் தான் வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ஐஸ்கிரீமு. அப்புறம் 2 நாள் ஆயிடுச்சு. அப்புறம் ஜானகி மறுநாள் திடீர்னு வந்தாங்க. என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லைம்மா, ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் நான் ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த டைகர் பாம் கார்டன்ஸில் எம்ஜிஆரோட ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போது இங்கே அப்படின்னாரு, இது எந்த ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது? கசாட்டா நல்லா இருந்ததா, இல்லை வெனிலா நல்லா இருந்ததா, ஹூப் ஜாக் நல்லா இருந்தது? இது ஐஸ்கிரீமா? நீ யார் என்ன சாப்பிட்டாலும் நான் தான் கையெழுத்து போடுறேன். அதுன்னு சொல்லியிருக்கலாமே, நம்ம வந்து எல்லோரும் சாப்பிட்ருக்கலாமே கூட. அதில் என்ன ஐஸ்கிரீம் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரிலாம்
நிறைய இது கோவிச்சுக்கல, இது பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு மகிழ்ச்சியான ஞாபகங்கள் தான் கண்டிப்பா நினைக்கும் போது. கண்டிப்பா. நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, எம்ஜிஆரால அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் கதாநாயகி நான் தான். அவர் கூட கடைசியா அதாவது சினிமா முடிச்சு அரசியல் அப்படின்னு தொடங்கும்போது நடிச்சது நான் தான் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபுல்லா திரும்பி பார்க்கும்போது அவர் கூட? ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அவர் சொல்வார், மற்றவங்கெல்லாம் வந்து பிஆர்ஓ மூலயமா வந்து அதை ஃபோட்டோலாம் காட்டி நடிக்க சான்ஸ் கேட்டு தான் வந்திருக்காங்க, இல்லைன்னா வேறு படத்தில் நடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருமே எந்த படத்துலையும் வராத ஒரு முகம் நீ தான், நீ நல்லா நடித்ததான் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. நீ வந்து நல்லா நடித்து பேர் வாங்கினதான் எனக்கு பெருமை, இல்லைன்னா பாரு எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னாச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுவும் என் மனசுக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு பொறுப்புங்கிறது ஆமாம், கண்டிப்பாக அது இருக்கும். நம்ம பண்ணணும், நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போது நிறைய பேரை பல படங்கள்லாம் பார்ப்பேன், எல்லாம் எப்படி நடிக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அது மாதிரி நடித்து அதே மாதிரி புகழ் பெற்றது. அதே மாதிரி வந்து நடிகர் எனக்கு வந்து அந்த ஃபிலிம்ஃபேர் வட்டத்துக்குள் சதுரம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடச்சிது. அப்போது எஸ்பி முத்துராமன் சொன்னார், மா தலைவரை கூப்பிடுங்கம்மா, அவரை போட்டு காட்டலாம் படம்னு. அப்போது அந்த வட்டத்துக்குள் சதுரம் போட்டு காட்டினோம் அவருக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில். அதை பார்த்து சொன்னார், உன்னை அறிமுகப்படுத்தினதுக்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்னாரு. அது எனக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்ச மாதிரி இருந்தது இல்லையா? அது பெரிய விஷயம். உன்னை அறிமுகப்படுத்த பெருமை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அது ஒரு பெரிய விஷயந்தான். பெரிய அவருடைய ஜேர்னி அந்த வந்து மறக்க முடியாது. அதனால தான் இன்னும் எம்ஜிஆர் லதான் தான் சொல்கிறாங்க. எங்கே போனாலும் ஐயோ எம்ஜிஆர் லதான் நீங்கள், உலகம் பூரா எங்கே தமிழர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி அவரோட பயணிச்சதுனால தான் எனக்கு இன்னும் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இன்னும் எம்ஜிஆர் சங்கங்கள்னு அது நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி எனக்கு அதில் அப்துல் கரீம்னு ஒருத்தர் டெய்லி எனக்கு வந்து மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் அதை நான் எல்லாருக்கும் அனுப்புவேன். ஸோ எப்பாவது ஒரு இடத்துல மீட் அவங்கெல்லாம் நான் பார்த்தேன். எங்கேயோ குவைட்டில் இருந்துருக்காரு, அப்புறம் எங்கெங்கே இருந்திருக்காங்க, லண்டனில் இருக்காங்க நிறைய ரசிகர்கள், அவங்கெல்லாம் கூட அனுப்புவாங்க எனக்கு. இங்கே கூட புரட்சி திலகம் லதா ரசிகர் மன்றம்னு வச்சுருக்காங்க. மலபார் ரெயின் பிரதீப், திருப்பூர் ரவிச்சந்திரன், பாலசுப்ரமணி, இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்றைக்கி கூட உலகம் பூரா இருக்காங்க. குவைட்லேருந்து ஒருத்தர் வந்து நாங்கள் இப்போ நீதிக்கு தலைவனுங்க, உரிமை குரல் தேடங்கள்லாம் இங்கே போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அனுப்புகிறாங்க. ஐயோ தலைவர் நடிச்ச இடம், ஷூட்டிங் லொகேஷன் அந்த லொக்கேஷனில் காட்டுறப்பாருங்க போட்டு ஐயோ தலைவர் நடிச்சது லதாமா இப்படி ஆடுவார். அப்போ அங்கெல்லாம் உட்காந்து இப்போவும் இருக்காங்க அந்த மாதிரி ரசிகர்கள் அவருக்கு இல்லையா? அவர் இறந்தா கூட இன்னும் அவர் யாரும் மறக்கலை, அதுதான் உண்மை. மறக்க முடியாத ஒரு நபராக தான் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். வாழ்ந்து காட்டியிருக்கு. அதாவது சில பேர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அட்வைஸ் பண்ணுவாங்க, அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு இல்லையா? செயலில் செஞ்சு காட்டியிருக்காரு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி வந்து நீங்க எம்ஜிஆர் சார் கூட நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி வந்து இப்போ திரையில அவர் வந்து கதாநாயகன் அப்படின்னா அவருக்கு வில்லன்னா வந்து நம்ம நம்பியார் அவர்கள். ஸோ அவர் கூடவும் வந்து இணைஞ்சு நீங்க நடிச்சிருக்கீங்க நிறைய படங்கள். அவங்க 2 பேத்துக்கு இல்லை ஆன் ஸ்க்ரீன்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா? ஆன் ஸ்க்ரீனில் தான் வில்லன், அது ஆஃப் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நாங்களாம் சும்மா பிரேக்கில் வந்து மழையில் அவுட்டோர் பண்ணால் கார்ட்ஸ் எல்லாம் ஆடுவோம். நம்பியார் சார் ரொம்ப தமாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். பார்க்கறதுக்கு தான் வில்லன் அவர். ரொம்ப நல்ல மனுஷன். அம்மா உப்பு புளி மிளகா வாடணும், சீட்டு போடணும், குடும்பம் தமாஷ் பண்ணுவார். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவர் எல்லாம் எல்லாருமே அந்த வில்லன்னா மனோகர் சார் தான் என்ன அறிமுகப்படுத்தினது எம்ஜிஆருக்கு. அசோகன் சார் அவர் ஒரு மாதிரி காமெடி. அசோகன் சார் நேற்று நாளே ஆஃப் ஸ்க்ரீனு நாங்கள் ஜப்பான் உட்காந்துருக்கோம். ஜப்பான் நான் மஞ்சுளா ஷூட்டிங் முடிச்சு டோக்கியோவில் இங்கே உட்காந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குது ஹோட்டல்கிட்ட. நான் மஞ்சுளாலாம் அங்கே உட்காந்துருக்கோம். இவர் அவருக்கு பாடணுன்னு ஆசை, ஏதோ பாட்டு ஒன்று எதுவும் பாடுறாரு. வரவங்கலாம் காசு போட்டு வர என்னண்ணா நீங்கள் இந்த ஊர்லலாம் பீச்சு பாட்டு பாடுவாங்க, இது பண்ணலன்னா வயலின் மாதிரி. எனக்கு என்ன மற்ற நான் பாட்டு பாடுனீங்க, தயவு செய்து பாடுறாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க திட்டு தமாஷ் பண்ணுவார். நான் அசோகன் சார் எல்லாம் வில்லன், சினிமாவில் தான் வில்லன். ரொம்ப நல்லா இருப்பாங்க. நம்ம ஒரு ஃபன்னியா சொல்லுவோம் ஜஸ்ட், ஆனா எல்லாருமே நடந்து அந்த ஊரெல்லாம் அப்படிதானே. ஒரு பார்க்ல உட்காந்து பாடினா ஓஹோ பாவங்க அப்படியே ஒரு அசோகன் சார். ஓகே ஓகே மேம், எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கும்போதே வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவரை பிரிக்க முடியாதது அப்படின்னு வந்து சொல்லணும். அதாவது அரசியலில் வந்தபோது கூட மதிய உணவு சத்துணவு திட்டமாக வந்து எடுத்துகிட்டு வந்தது முக்கியமான பங்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்குது. ஸோ அவருக்கு வந்து சாப்பாடு, அதாவது அந்த பசிங்கிற ஒரு விஷயம் அவர் இளமை காலத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு பிடிச்ச சாப்பாடு, இந்த விஷயங்கள் தொடர்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். அவர் சாப்பாடுனாவே ஃபுல்லாக ஒரு இதே விருந்து மாதிரி வரும் டெய்லி அவங்க வீட்டிலேருந்து.
வீட்டிலேருந்து வரோம் எல்லோரும் உட்காந்து கூட நடிக்கிறவங்கெல்லாம் வந்து உட்காந்து டைரக்டர், கேமராமேனு, ஹீரோயின், நான் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி எங்கள் வீட்டிலேருந்தும் எங்கள் அம்மா பண்ணுற சமையல்லாம் சிலதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். கொண்டு வர சொல்ல அம்மாவும் எங்கள் அம்மாவும் அப்படி தான் நிறைய பேருக்கு அனுப்புவாங்க. ஒரு 8 பேர் 10 பேர் சாப்பிட்ற மாதிரி அனுப்புவாங்க ஸ்பாட்டில், ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ எல்லாம் ஒன்றா உட்காந்து இப்போ தான் எல்லாம் கேரவேனில் ஏறிடுறாங்க, அது வேறு கதை. அப்போ அப்படி இருந்தார். சாப்பாடுன்னா அவங்க வீட்டில் டெய்லி போகிறவங்களும் வரவங்களுக்கு ராமவரத்தோட சாப்பாடு தான். யார் காலையில் வந்தால் டிஃபன் சாப்பிட்டு போங்க, மத்தியானம் போனால் லஞ்சு, அந்த மாதிரி அவர் லாஸ்ட் வரைக்கும் அப்படி தான் இருந்தார். நம்ம எப்போ வந்து அவரை கடைசியாக வந்து சந்திச்சிங்க? அவர் இன்னொரு 1 வாரம் 10 நாள் இறந்துருவாருன்னு போது தோட்டத்தில் போய் பார்த்தேன். ஜானகி போனேன்னா அவங்க கீழே உட்காந்துருந்தாங்க. அப்போ நீ போமா, மாணிக்கம் இருந்தார் அவருடைய அசிஸ்டண்ட்டு, நீ போய் பாரு அப்படின்னாங்க. ஸோ நான் லிஃப்ட்டில் மேலே போனேன், போய் பார்த்தேன். அப்போ தான் அவரை கடைசியாக பார்த்தது நான். 1 வாரம் டிசம்பர் 24, 17 18 இருக்கும் அது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உட்காந்து ரொம்ப நேரம் பேசினார். நல்லா இருக்கிறியா, என்ன ஏதாவது வேணுமா உனக்கு, அப்போ கூட கேட்குறாரு. ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் இப்போ ஏசி காரில் தானே வந்த, என்ன வேர்த்துருக்கு, ஓஹோ ஏசி போடு மாணிக்கம், நீ தான் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படிலாம். போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பேசிட்டு அப்புறம் அப்போ தான் நான் கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் தான் ஃபோன் வந்தது அவர் இறந்துட்டாருன்னு. 24th ஏர்லி மார்னிங் எனக்கு வந்தது. ஓகே மேம். இப்போ வந்து உங்களுடைய திரையுலகத்தில் வந்து நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஏன்னா வந்து ஹாலில் ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியான மெமரிஸ்லாம் வந்து பார்த்தேன். அதில் வந்து உங்களோட முக்கியமான ஹீரோஸ் பற்றி சொல்லுங்கள். எம்ஜிஆர் சார் பற்றி இவ்வளோ நேரம் பேசணும். அங்கே வந்து 4 ஆளுமைகள் வந்து வச்சுருக்கீங்க, சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க கூட நடித்த தருணங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம். எடுத்த உடனே எம்ஜிஆரோட நடிச்சதுனால இல்லை, உண்மைதான். மற்றவங்களும் நடிக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தது எனக்கு. இல்லைன்னா ஒரு பயம் இருக்கும் இல்லையா. சிவாஜி சார் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். தில்லானா, மோகனாம்பால், அப்புறம் பப்பியம்மா, சிவாஜி நடித்த படங்கள்லாம் நிறைய படம் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில விட அதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். ஸோ அது அவருடைய ஆனால் உலகம் சுற்றி மாலை வந்ததுக்கப்புறம் மற்ற படம்லாம் நடித்தேன். இந்த கான்ட்ராக்ட் பீரியட் அப்படிங்கிறது, கான்ட்ராக்ட்னா கூட அவருடைய அனுமதி பெற்று தான் நடிக்கணும். அப்போ அவர் இல்லை, அப்போ அமெரிக்கா போயிருந்தாரு. சரி நடிகர் சிவகாமின்னு சொல்லி நடித்தார் சிவாஜி சார். இடையில நடிச்ச அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கும்போதே. ஆமாம், அவர் ஓகேன்னு சொன்னேன். அப்புறம் என்டிஆரோட நடிச்சிருக்கேன், நாகேஸ்வரோட நடிச்சிருக்கேன், அந்தாள் ராம்னு. என்டிஆர் ஒரே படம் தமிழ்லையும் தெலுங்குலையும் எடுத்திருக்காங்க. அது 2லேயும் நான் தான் ஹீரோயின். தமிழில் வந்து எம்ஜிஆர், தெலுங்கில் வந்து என்டிஆர். ஸோ அவங்க 2 பேரும் நான் 2 பேரும் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி கமலோட நடிச்சிருக்கேன், ரஜினி சாரோடையும் நடிச்சிருக்கேன். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அப்போ அவர் அப் அண்ட் கம்மிங், நான் பெரிய ஹீரோயின். அப்போ அவர் அப் அண்ட் கம்மிங். அந்த சங்கர் சலீம், சைமன், 1000 ஜென்மங்கள். ஆனால் அவரும் ரொம்ப டவுன் டு எர்த்தாக ரொம்ப சிம்பிளாக இருப்பார். இன்றைக்கி வரைக்கும் அப்படியே, அதான் பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்கார். அது பெரிய ஆச்சரியம். கமல் சார் இஸ் வெரி டேலண்டட், வெரி டேலண்ட். 2 படம் நடித்தேன், நீயா, அப்புறம் இன்னொன்று வயநாடும் தம்பான். சூப்பராக நடிச்சிருப்பார் அதில். எல்லாருமே அவங்கவுங்க கெரியரில் அவங்கவுங்க நல்லா ஒவ்வொருத்தர் ஸ்டைல் வேறு. ஆனால் என்னுடைய மென்டர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரி வந்து இப்போ ரஜினி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கொஷின் வந்து ரீசெண்டாக கேட்டு பயங்கர வைரலாக லவ் ஸ்டோரி பற்றி வந்து கேட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வேறு என்ன சீக்ரெட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி. சீக்ரெட்னு சொல்கிறீங்களா, தெரியாமல் வச்சுருக்கீங்க எப்படி சொல்ல முடியும்? உங்கள் கேள்வியே தப்பாக இருக்குது. சீக்ரெட்னா சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்களா? இல்லை, சீக்ரெட்டாக என்ன இருக்குது? அவர்கிட்ட ரஜினி சார்கிட்ட எதுனாலும் ஓப்பனாக பேசிடுவார் அவர். அந்த காலத்து இந்த காலம் அப்படி தான் இருக்கார். ஒரு குட் மார்னிங் போடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னா உடனே பண்ணி அனுப்புவார். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? நெய்பர்ஹுட் வேறு. ஆமாம் ஆமாம். அப்போ அவங்க வீட்டில் இப்போ கூட குழு இருந்தது, கூப்பிட்டுருந்தாங்க, லதா ரஜினிகாந்த். அதுக்கு போயிருந்தேன். ஸோ உங்கள் வீட்டில் கல்யாணம் விசேஷம்னா கூப்பிடுவாங்க, நானும் கூப்பிடுவேன், அவரும் வருவார். ஸோ இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு தொடருது. சூப்பர் மேம். இப்போ வந்து உங்களுடைய சினிமா ஜேர்னி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 2000க்கு அப்புறம் வந்து படங்கள் நடிக்கிறத வந்து கம்மி பண்ணிட்டீங்க. இது வந்து கான்ஷியஸாக எடுத்த டிசிஷனா இல்லை எப்படி மேம்? இல்லைங்க, 2000க்கு அப்புறம் கம்மி பண்ணிட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு மறுபடியும் நடிக்கணும்னு நினைக்கல. மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி தான் நடிக்க வச்சார் ராஜ்கிரண். மஞ்சள் வீட்டில் பார்த்தா, நீங்கள் நடிங்கம்மா, நடிகலே வேண்டாங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி, சரி ஒரு படம் நடி, மஞ்சள் வீட்டில் வச்சு கேட்குறாரு, நடி ஒரு படம், என்ன பண்ணுறீங்க? ஐயோ நான் மறந்துட்டேன், நடிப்பெல்லாம் மறந்து, அது எப்படி நீ எல்லாம் மறக்க முடியும்னு ஃபஸ்ட்டு எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. குஷ்போட நடித்தேன், பொன் விளையும் பூமி. அப்புறம் ராதிகாவோட நான் அன்னப்பறவைன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்போவே. அப்போ ராதிகா புதுசு, இப்போ நான் கொஞ்சம் பெரிய ஸ்டார்னு வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி ராதிகாவும் நாங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ராதிகா அவங்க அம்மா, நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு.
அப்போ ராதிகா நீங்கள் சீரியல் என்ன ராதிகா நீ படமே வேண்டான்னு சீரியல் இல்லை பண்ணுங்கன்னு ஒரு தெலுங்கு பண்ணோம். அப்புறம் சித்தி, செல்வி, அரசி அது இது பண்ணோம். நல்லா ஹிட் ஆச்சு. இப்போ இருக்கும் இது இதுலலாம் போட்டுட்ருக்கேன் இன்ஸ்டாலாம். மெகா ஹிட் அது சீரியல். இன்ஸ்டால கூட போட்டு இப்போ கூட அந்த சீன்லாம் போட்டுட்ருக்கேன். நானும் வேணு அரவிந்த் அதில் ஒரு பயங்கர ஒரு இது காமெடி இருக்கும். நானும் வேணு அரவிந்த் அது அது இலங்கையிலேருந்து வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அது நல்லா பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ தொடர்ந்து சீரியலும் பண்ணிகிட்ருக்கேன். அட் மை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நான் இந்த டைம் போகிறேன், இந்த டைமுக்கு போயிடுவேன் இல்லையா. ஒரு 2-3 சீரியல்லாம் பண்ண முடியாது அது இல்லையா. நானும் என் பசங்களாம் அப்ராடில் இருக்காங்க, அங்கே போவேன் நான். ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்கான், ஒருத்தர் லண்டனில் இருக்கான். ஸோ எனக்கும் ட்ராவல் பண்ண பிடிக்கும். இப்போது சுற்றிட்டு தான் இருக்கேன். 70 ஆரம்பிச்சு இன்றைக்கி வரைக்கும் உலகம் சுற்றிட்டு தான் இருக்கேன். மேம் அதே மாதிரி வந்து இப்போ உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பெரியம்மா இருந்திருந்தாங்க, வீட்டில் அரசியல் சம்மந்தமாகவும் இருந்திருந்தாங்க. நீங்களும் வந்து இப்போ அடுத்த நடிப்பு துறைகளை வந்துட்டீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலியில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் ஆர்வம் காட்டலையா இல்லை வேறு துறைகள் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? என் பசங்களுக்கு சினிமாவில் ஒன்றும் ஆர்வம் காட்டல. அது படிக்க வச்சு இங்கே டிவியில் படித்தாங்க. அப்புறம் லண்டனில் போய் படித்தாங்க 2 பேரும். கார்த்திக், ஸ்ரீனிவாஸ் 2 பேரும் என் சன்ஸு. அவங்க 2 பேரும் லண்டனில் படித்தாங்க. MBA, லண்டன் பிஸ்னஸ் ஸ்கூல் MBA. ஸோ அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து சின்னவன் வந்து ஃபேக்ட்ரி எல்லாம் இருக்குது மலேசியாவில். ஸோ அது பார்த்துக்குறாங்க. அவங்க அப்பா அங்கே தான் இருக்கார், சிங்கப்பூர் மலை. நானும் போவேன். இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி, இங்கே இருக்க ஆஃபீஸ்லாம் நான் கொஞ்சம் சைன்கின் போடணுன்னா போய் பார்க்குறது, அவ்வளோதான். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேமிலிக்காக அங்கே போயிடுவீங்களா? அந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ்னு இல்லை, அட்லீஸ்ட் 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி போவேன். அப்புறம் அவங்க இங்கே வருவாங்க, சன்ஸ் எல்லாம் கூட வருவாங்க. இப்போ கூட ஒரு ஜனவரி நியூ இயருக்கு வருவாங்க. நியூ இயர்க்காக. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் கலை குடும்பமும் இருக்குது, இன்னொரு பக்கம் அரசியல் ஒரு தொடர்பும் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஏன் அதில் தீவிர ஈடுபாடு காட்டல? நடிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட இல்லை இருங்க, தீவிர ஆர்வம் காட்டலைன்னா அப்போ எனக்கு நடிக்கணும் தான் முக்கியம். 3வது லேடி மெம்பர் நான் ADMK ஆரம்பிச்சு. இப்போ என்ன பண்ண, சரி நீ தான் வர மாட்டேன். என்ன பண்ணேன்னா நான் தமிழ்நாடு பூரா டான்ஸ் ட்ராமா நடத்தி, சகுந்தலம் இந்த டான்ஸ் ட்ராமா நடத்தி 30 லட்ச ரூபாய் அதிமுக தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கேன். அந்த காலத்தில் 76ல் 77 பெரிய தொகை. அந்த இன்னைக்கு 300 கோடி ரூபாய்மா இல்லையா. அதை வந்து அவர் மறக்கல. நான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருக்கேன், நான் நீ கொடுத்தேன் கடைசி வரைக்கும் சொல்லுவார். அந்த அம்மா வந்து உடம்பு தெரியல கூட சொன்னார். அதை எப்படி மறக்க முடியும்? நான் சொன்னேன், நீங்கள் என்னை வந்து உருவாக்கி விட்டீங்களே நீங்கள், அதுதானே அது பண்ண வேண்டியதான். நீங்கள் வந்து அரசியலுக்கு வர நான் வரல, அது இதாக செய்யணும் இல்லையா. அது பண்ண நான் அது வந்து மறக்கல அவர். ஸோ எனக்கு என்னமோ அரசியல் அந்த அளவுக்கு ஈடுபாடில்லை. அப்போ நீ வான்னு சொன்னார். என்ன 86ல் கூட கூப்பிட்டாரு, அதுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்தாருன்னு சொன்னேன். இப்போ கூட வா நீ. அதே மாதிரி வந்து அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அதிமுகவில் வந்து ஜெயலலிதா வந்து ஒரு அசைக்க முடியாத ஆளுமை அவருக்கு பிறகு வந்து இருந்தாங்க. அவங்களோட உங்க நட்பு அப்படிங்கிறது எப்படி? அவங்களோடய பழகிருக்கேன் நான். ஆனால் அவங்க அது அரசியல் CM ஆகும்போது ஒரே ஒரு வாட்டி தான் 2-3 தான் மீட் பண்ணேன். இல்லைன்னா அதுக்கு முன்னே அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். டாலின்னு ஒரு பியூட்டிஷியன் இருந்தாங்க, பார்சி லேடி. அவங்க வீட்டிலே இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா வீட்டிலே இருந்தாங்க. அவங்க தான் எனக்கும் வருவாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மு வாண்ட்ஸ் டு டாக் டு யூ. நான் போய் ஃபோன் பேசினா கம் பண்ணுவாங்க. நான் போயிருக்கேன் நிறைய வாட்டி. ஷீ இஸ் அ வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் லேடி, அயன் லேடி இல்லையா, ஒன் ஆஃப் த அயன் லேடி. அது அவங்கள நான் எப்பவுமே ஐ லுக் அப் ஆன் ஹர். நீங்கள் வந்து அவங்கள எப்படி கூப்பிடுவீங்க? அம்மு அப்படின்னு கூப்பிடுவீங்க? அம்முவெல்லாம் இல்லை, என்னோட பெரியவங்கல்ல. இல்லை இல்லைங்க வாங்க போங்கன்னா. பட் ஷீ இஸ் வெரி குட். நல்லா பேசினாங்கன்னா மனம் விட்டு பேசுவாங்க. நிறைய பேசியிருக்கோம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிருக்கோம் MCCயில். ஸோ அந்த காலத்தில். இப்போ தான் டிவியில் தானே பார்க்குறேன் இல்லை. ஸோ அப்போல்லாம் போயிருக்கோம். இஸ் அ வெரி அயன் லேடி. அவன் எல்லாரும் பார்த்து ஒரு பெருமைப்பட வேண்டிய லேடி. ஸோ அவங்களுடைய அந்த லாஸ்ட் டேஸ் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் எதுவும் நீங்கள் அவங்கள மீட் பண்ண? நான் அப்போலோக்கு போனேன் ஒரு நாள் மீட் பண்ணுறதுக்கு. ஆனால் பார்க்க முடியல, உள்ள ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ ஏன்னா நான் ஒரு ராஜஸ்ரீ வீட்டு கல்யாணத்தை பார்த்தேன். ராஜஸ்ரீ அம்மா சன் வந்து எங்கள் கசின் பொண்ணு கல்யாணம் பண்ணார். அப்போ ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. மை யூ டோன்ட் கம் அப்படின்னாங்க. நான் வரேன்னு சரி நானும் போகலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு நான் போனேன். இப்போ பார்க்க முடியல. அப்புறம் தான் அவங்க, நான் இப்போ பெங்களூரில் எங்கேயோ இருந்தால் அவங்க இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அதிமுக வந்து இப்போ எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2ஆக பிளவுபட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. என்ன பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் புரியல. நான் எம்ஜிஆர் கட்சி தான். இப்போ இருக்க அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாம் எப்படிங்க அது 4 பேர் 4 பக்கம் பிரிஞ்சிருந்தானா என்ன ஆகுது கட்சி?
கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஸோ நீங்க எதுவும் அவங்க கிட்ட சமீபத்துல சந்திச்சீங்களா? இல்லைங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் இல்லை, ஒண்ணும் சொல்லிக்கல. நம்ம அப்போ வந்து அப்பயும் சரி இப்பயும் சரி இந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து சேலரி அப்படிங்கிறது ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக வேணும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வந்து இப்போ சமீப காலமாக வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் நினச்சிருக்கீங்களா இப்போ நம்மளும் வந்து ஈக்குவலாக வந்து டான்ஸ் பண்ணுறோம், ஒரு கேரக்டர் வந்து எமோட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த சேலரிங்கிறது ஏன் வந்து இப்படி கம்மியாக இருக்கு? இல்லைங்க, நான் பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல சேலரி தான் வாங்கினேன் நான். என் படங்களால் எனக்கு வந்து நல்ல சேலரி தான். அந்த காலம் 2.5 லட்சம்னா எனக்கு என்ன 25 கோடி. அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு அந்த இது இல்லை. மற்றவங்களுக்கு என்ன இருக்கான்னு தெரியல. இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாம் வாங்குறேன். இப்போ கூட ஹீரோயின்ஸ் எல்லாம் நிறைய தான் வாங்கிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கில் தான் வாங்குறேன், யாரும் கம்மியாக வாங்கலை. ஒரு ஃபேம் வந்தோடனே வாங்குறாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லல, அதில் தப்பே கிடையாது. ஹீரோஸும் வாங்குறாங்க. அவங்க இப்போல்லாம் ஹீரோ ஓரியன்ட் தானே எல்லா படங்களும், மெயினாக ஹீரோ தானே, அப்புறம் தான் ஹீரோயின். ஸோ அதனால் ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அவர்கள் வந்து இப்போ வந்து சொல்றாங்க. ஸோ உங்க பீரியட்ல வந்து அப்படி நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து யாரா இருந்தாங்க நீங்க நினைக்கிறீங்க? நிறைய இப்போ ஸ்டார்ஸ் இருந்திருக்காங்கங்க. இப்போ பாருங்க, எம்ஜிஆரோட சரோஜினி அம்மா நடிச்சிருக்காங்க, சாவித்திரி அம்மா நடிச்சிருக்காங்க. அவங்களாம் எல்லாம் இல்லை, அவங்கவுங்க விதகையில் அவங்கவுங்க சூப்பர் ஸ்டார்ஸ் தான் இல்லையா? இப்போ அந்த அவங்கவுங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஆக்டிங் இருக்கும். பப்பிமா இருந்தாங்க, என்ன நல்ல டான்ஸரு, என்ன டேலண்டட் ஆக்ட்ரஸ்ஸு. இப்போ தான் அந்த பேருக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இதில் பிடிச்சது அப்படின்னா வந்து யாரை சொல்வீங்க? எனக்கு எல்லாரும் பிடிக்கும். யார் அந்த ரோல் நல்ல பப்பிமா பிடிக்கும், சரோஜினி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பிடிக்கும், சாவித்திரி அம்மாவை பிடிக்கும். நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க. பப்பிமா டான்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த டான்ஸ் ஆர்வம் இருக்கிறதுனால அவங்கள அமெரிக்கா போனோன்னா அவங்க வீட்டுக்கு எனக்கு வரவழைப்பாங்க, வாங்க வந்து சாப்பிடணும். இங்கே வந்தானே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சரதேவமாக இங்கே வந்திருக்காங்க. பெங்களூர் போனால் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன் நான். ஸோ அது மாதிரி எல்லாரோடையும் பழகியிருக்கேன். மேம் அதே மாதிரி வந்து இப்போ ஆக்ட்ரஸுக்கு வந்து இந்த மீ டூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சமீப காலமாக வந்து ஓப்பன் அப் ஆகி பேசுகிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து ஓப்பனாக வந்து தவறான முறையில் பேசினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நடித்த சமயத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸும் இந்த மாதிரி மீடியாவும் இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இல்லைங்க. நாங்கள் நடித்த காலத்தில் ஏதோ பத்திரிகையில் ஏதாவது 1-2 கிசுன்னு எழுதுவாங்க தவிர இந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த யார் வேணால் யூடியூப் சேனல், சில தரமான சேனல்ஸும் இருக்குது. பட் யார் வேணால் பேசலாம், யார் வேணால் போனால் அதுக்கு வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ப்ளஸ் இப்போ இருக்க ஆக்ட்ரஸ் அவங்களே பேசிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அவங்களே பேசி அவங்களே ரெக்கார்ட் பண்ணி அவங்களே ரீல்ஸ் போட்டுக்கிறாங்க, அவங்களே வந்து வீடியோ போட்டுக்கிறாங்க, அவங்களே வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க. யாரும் சொல்லி குற்றம் இல்லை, காலத்தின் கோலம் அவ்வளோதான். அது காலத்தின் கோலம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதை பற்றி இந்த காலத்துலேயும் கவலைப்பட மாட்டேன். மேம் இப்போ வந்து நீங்கள் அரசியலில் இப்போ ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா, இல்லை சினிமாவில் நடிக்கலாம் அப்படிங்கிற? இப்போ நான் ஹாப்பியாக இருக்கிறேங்க. ஓகே, ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. நான் ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹாப்பியாக இருக்கிறேன். அதே மாதிரி வந்து இப்போ சமீப காலத்தில் இந்த சென்னையை வந்து வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. பட் இப்போ வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாவட்டத்துக்கு வந்து செலிபிரிட்டிஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லைங்க. இது வந்து இயற்கை பேரிடர் இல்லை. செலிபிரிட்டிஸ் வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேன்னு நடக்க போகுது. பண்ண வேண்டியவங்க கவர்மெண்ட்டு இல்லைங்களா? செலிபிரிட்டி வாய்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சூர்யா அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரஜினி சார் கூட எங்கேயோ சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்பிச்சாராம். அப்படிமா நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு இயற்கை பேரிடர். ஒன்று இது மாதிரி வந்து 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகுது? பட் இதை பற்றி என்ன நான் என்னுடைய இது என்ன கருத்து என்னென்னா, சரி சந்திரனுக்கு போகிறாங்க, வீனஸில் தண்ணி இருக்கான்னு பார்க்குறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாட்டு நம்ம ஊரில் நம்ம இருக்கிற ஊரில் வந்து இல்லையா இதெல்லாம் மேற்கொண்டு வராமல் பார்க்கணும் இல்லையா? அது என்ன பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள், வெளிநாட்டிலலாம் கூட மழை பெய்யுது, எல்லாம் வருது, ட்ரெயின் அவுட் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. இங்கே வந்து இந்த பள்ளிக்கரணையெல்லாம் வந்து அதெல்லாம் வாட்டர் பாடிஸ் தான். அதிலெல்லாம் வீடு கட்டுறதெல்லாம் இனிமேல் நிறுத்தணும். மேம் இப்போ வந்து ரீசெண்டாக நடிகைகள் வந்து அரசியலுக்குள்ளே வரது அப்படிங்கிறது அதிகமாகிட்டு வருது. இப்போ நாடாளுமன்றம், புது நாடாளுமன்றம் ஓப்பன் பண்ணும்போது கூட அவ்வளவு ஆக்ட்ரஸ் வந்து போயிருந்தாங்க. ஸோ நடிகைகள் அரசியலுக்கு வருது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்சிக்குள்ளே வருது அப்படிங்கிறது வந்து தப்பே இல்லைங்க. அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தானே, எல்லாருக்கும் ஓட்டு உரிமை இந்த நாட்டு குடிமக்கள் தான். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை. நடிகர்கள்னு தனியாக வேண்டாம், நடிகர்களும் இந்த சமுதாயத்தில் ஒருவர் தான். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதே மாதிரி வந்து இப்போ நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அதிகமாக நடிகர் சங்கத்தை ஒரு அட்டென்ஷன் வருது அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு வரும்போது அட்டென்ஷன் அப்படிங்கிறதே வருது. ஏன் வந்து அந்த சில பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கப்படாமலே? என்ன பிரச்சனை? நம்ம இந்த கட்டிடம் ஆகட்டும்னா அது வந்து நிறைய 3 வருஷம் அப்படியே நின்று போச்சு. இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. நடிகர் சங்கத்தில் நானும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரு, ட்ரஸ்டி எல்லாம் தான்.
இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கடன் வந்து ஏன்னா அது வந்து நடிகட்டாங்கன்றது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு கடன் வாங்குறது தான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ தான் கார்த்தி வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் பண்ணி வாங்கியிருக்கோம். இப்போ உடனே கட்டடம் கட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்த விஷயம் வந்து கலைஞர் 100க்கு வந்து ஒரு விழா வந்து நடத்துறது அப்படிங்கிறது. ஸோ கலைஞர் அவர்கள் பற்றி சில நினைவுகள் சொல்லுங்கள். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் அரசியலுக்காக பிரிஞ்சிருந்தாலுமே அவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது அப்படியே தான் இருந்துச்சு. கலைஞர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தார் எம்ஜிஆர் எப்போவுமே. அதே மாதிரி கலைஞரும் வந்து எம்ஜிஆர் வந்து 2 பேரும் ஏதோ அரசியலுக்காக பிரிஞ்சுட்டாங்க, அவ்வளோதான். கலைஞர் வந்து அவர் நிறைய அதெல்லாம் வசனம்லாம் எழுதியிருக்கு, அதெல்லாம் பாராட்டுவார் எம்ஜிஆர். அந்த வசனம் நல்லா எழுதுவார், அது பண்ணிடுறாரு. அவர் நடித்த படங்களுக்கு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் கூட கலைஞர் ஒரு வாட்டி நான் வந்து அவரும் எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது கலைஞரோட. ஆனாலும் ஒரு விழாவில் வந்து நான் வந்து நானும் ராதிகாவும் உட்காந்தோம். ஜெமினி கணேசன் அவர்கள் ஸ்டாம்ப் ரிலீஸு. இப்போ கலைஞர் சிஎம், நான் ராதிகா நாங்கள்லாம் இப்படி உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ அவருக்கு கொஞ்சம் முடியல, 2 பேர் ஒரு கை பிடிச்சிட்டு வந்தாங்க. மேடைக்கு போனவர் இப்படி பார்த்துட்டு இப்படி வந்தார் எங்களை பக்கம். அப்போது நான் நினச்சேன், சரி இங்கே போகிறார் போல் இருக்கேன். ராதிகா நம்ம தான் எழுந்திருக்க ராதிகா. ஏன்னா அப்போ இங்கே வந்தார், வந்து நல்லா நடிக்கிற செல்வியிலையும் அரசியலையும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு சீன் சொன்னார். அது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் ஜானகி அம்மாவும் ராஜாத்தி அம்மாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. 2 பேர் கூட நானும் மிக்ஸ் பண்ணி உட்காந்து எல்லாம் பேசி சாப்பிட்டெல்லாம் இருக்கும். ஜானகி அம்மாவும் ராஜாத்தி அம்மாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஓகே ஓகே மேம். இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் வந்து டிஜிட்டலில் ரீரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. இப்போ கூட தேட்டரில் போய் பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அந்த மாதிரி நீங்கள் நடித்த படங்கள், அவர் கூட நடித்த படங்கள் ரிலீஸ் பண்ணலாம். சிரித்து வாழ வேண்டும் பண்ணிட்டாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. 2-3 படம் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு இதுல பிடிச்ச படமே திருப்பி நான் நடிச்ச படம் எல்லா படமும் எனக்கு பிடிச்ச படம் தான். உரிமை குரல் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படம். உரிமை குரல் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிரித்து வாழமே ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே மேம், இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட ஷேர் பண்ணீங்க. கேட்கறதுக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சு. திரும்ப நான் ரீவிசிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இவ்வளோ நேரம் எங்க கூட பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப நன்றி.